பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலும் உங்களோடு எதிர்பார்த்த காரியத்தை நடக்கிற சகுல அவர்தான் ராஜாவாக்கினார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் தகப்பனுடைய கழுதை, கீசின் கழுதை காணாமல் போச்சு. அதுக்காக ஒரு கழுதை தேடி அவனும் அவனுடைய வேலைக்காரனும் வந்தான். அப்படி வந்ததில் கழுதை தேடி 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 கழுதை என்ன செய்யலை, கிடைக்கல. கடைசியில் வேலைக்காரன் சொன்னால், ஐயா நம்ம திரும்பி போவோம், கழுதையை பற்றின கவலையை விட நம்ம கவலை தகப்பனும் ஜாஸ்தியாயிரும்னா. அப்போது வேலைக்காரன் சொன்னால், இங்கே ஒருத்தர் ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்போம், நம்ம போக வேண்டிய வழியை சொல்லுவான்னார். அப்போது இந்த சகுல் சொன்னால், அவரை பார்க்க நான் காணிக்க என்கிட்ட இல்லையே. இந்த வேலைக்காரன் சொன்னால், என்கிட்ட கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை போய் கொடுப்போன்னா. அப்படி போகணும்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அங்கே சொல்லிட்டார். உங்கள் வேதத்தில் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக்கிறீங்களா? அப்படி எல்லாம் திருப்பி எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரில் நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரில் நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரின் நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரில் நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டா? 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே, சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலை காது கேட்க, சாமுவேலுடைய காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். முதல்ல கழுதையை தேடி வந்தவன அபிஷேகம் பண்ணது யாரு? ஆண்டவர் தான். ஏன்னா அவன் எல்லாரோட உயரமானவன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தோட அவன் தான் நல்ல ஸ்டவுட்டாக இருந்தான் பாடி. ஆனால் இவனை ஏன் தள்ளி விட்டாரு? அவர் தான் கூப்பிட்டாருங்க. நாம் இன்னைக்கு எங்கோ கிடந்தோம், நம்ம தேடி மீட்டு கொண்டார், ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். ஆனால் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய செயல்கள் அவருக்கு பிரியமாக இல்லைன்னா அவர் நம்மகிட்ட வந்து விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரா? தள்ளிடுவார். அவர் தள்ளினார்னா அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது. ஆனால் தள்ளாத தேவன் தள்ளி விடுவாரோ? சகுலை ஏன் தள்ளி விட்டார்? காரணம் இல்லாமல் தள்ளலை. தாவீதை ஏன் உயர்த்தினார்? அதுக்கும் காரணத்தை சொன்னேன். ஏன்னா ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் உட்கார்ந்து படித்து பாருங்க.
ஆண்டவர் ஒரு செழிப்பான ஒரு திராட்சை தோட்டம், அதுக்கு நல்ல வேலி அடைத்து கல்லெல்லாம் பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடியை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சைப்பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவர் எதிர்பார்த்தபடி வாழலைன்னா என்ன கிடைக்கும்? ஐயா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் முடியும். 1 நாளாகமத்திலே 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் சகலத்தையும் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும், நல்லா அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி, எவரையும் மேன்மைப்படுத்தவும். கழுதையில போனவன ராஜாவாக்கவும் முடியும், ராஜாவா இருக்கிறவன தள்ளவும் முடியும். அநேக நேரங்கள்ல அதுதான் நமக்கு தெரியல. எனக்கு அன்பார்களே, எசேக்கியேல் 17:24 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சங்களை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன் என்று சொல் என்றார். அவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். ஆமென். கழுதை தேடி போனவன் ராஜாவாவா நினைச்சிருப்பானா? ஆனா எங்க போகக்கூடாது அங்கெல்லாம் போனான். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை கூட நாடி என்ன செஞ்சான்? போனானா இல்லையா? குறி கேட்க போனான். போகலாமா? ஆண்டவர் அவனை தள்ளுவதற்கு காரணம் என்ன? இல்லாட்டா அமலேக்கியர் கையில் போய் அவர் மடியில் விடுவாரா? ஏமா, அமலேக்கு செய்த செய்கையை, வழிமறித்த செய்கையை என் மனதில் வைத்திருக்கேன் அவன்கிட்டே சொன்னார் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ போய் என்ன செய்ய, அமலேக்கியரோட யுத்தம் பண்ணி அங்கே கிழமை வேலை செய்ய, வயசானவன் வயசாகாதவன் முழியவன் இளையவன் பார்க்காத எல்லாத்தையும் என்ன செய்ய, சங்காரம் பண்ணுன்னு சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தார். இவர் போய் அங்கே என்ன பண்ணாரு? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே நாம் அதை குறித்து பார்க்கிறோம். இவர் போய் அங்கே எல்லாத்தையும் தரம் பிரிக்க ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி எல்லாத்தையும் பிரித்தார். சாமுவேல் வந்தாருன்னு சொன்னார், கர்த்தர் சொன்ன செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியா? அப்போ என் காதில் கேட்குது சத்தம் மே அப்படிங்கிறது என்னது? அது பலியிடுறதுக்கு. இன்னைக்கு தான் நிறைய பேர் அப்படி தான் எடுத்து வச்சுட்டு கர்த்தர் சாயத்தை பூசிடுறது. எனக்கு அன்பான சில காரியங்களை கேட்கும்போது எனக்கு வேதனை உண்டு. இது கர்த்தருக்கு பலி. அவர் என்ன பலி கொண்டாந்து நாங்கள் பலியை பார்க்கணும் கீழ்ப்படிதல்லே அவசியம். 1 சாமுவேல் 15:22 பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதைத்தான் எழுதியிருக்காரு. இந்த சவுல் கர்த்தருடைய சொல்லையும் மீறிடுவான். ஆண்டவர் சும்மா அவனை தள்ளல. தாவீது எத்தனை வந்தாலும் சரி அவரைத்தான் தேடி ஓடுவான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தஞ்சமும் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர். உன்னதமானவருடைய மறைவை தான் அவன் தேடுவான். என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எனக்கு அன்பானுடைய கர்த்தர் மேலே தான் பாரத்தை வைப்பான். எல்லாம் இழந்து சுற்றி இருக்கிறவங்க கல்லெறிய வந்தால் கூட சரி, கர்த்தர்கிட்ட கேட்பான், நான் போகலாமா, அங்கே போகலாம், இது வாக்கியமா? எனக்கு அன்பானுடைய விசாரிக்கிறது கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். ரெபேக்காள் கூட போய் விசாரிச்சா. அவன் வயிற்றுல ரெட்ட பிள்ளை ஒன்னோட ஒன்று மோதிச்சு. உடனே போய் கேட்டான், இப்படியானால் எப்படியோ? ஆண்டவர் சொன்னார், உன் வயிற்றுல 2 விதமான ஜனம் புறப்படும். இளையவன் என்ன செய்வான்? மூத்தவன் மலடியாய் அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு 25:22 ஆமா ஒன்றோடு மோதிக்கொண்டது.
அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள். அதற்கு கர்த்தர், ரெண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, ரெண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து புறப்படும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அதான் நடந்துச்சு. இளையவன் யாரு? யாக்கோபு. மூத்தவன் யாரு? ஏசா. அதனால தானே யாக்கோபு போல ஜெபித்திட விசுவாச ஜெப வீரனானி, யாக்கோபு போல ஜெபித்திட விசுவாச ஜெப வீரனானி, நீரன்னை ஆசீர்வதித்தால் நீரன்னை ஆசீர்வதித்தால் ஒழி உண்மை நான் போகவிடே, உண்மை நான் போகவிடே, ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. தானியல் போல ஜெபித்திட விசுவாச ஜெப வீரனானி. ஐயா, யாக்கோபு இளையவன், ஏசா மூத்தவன். ஆனா ஏன் அப்படி வந்துச்சு? கர்த்தருடைய தீர்மானம். சகுனம் தூக்கி அலங்கரிச்சு அவரா உட்கார வச்சாரு. தாவீது அபிஷேகம் பண்ண பிறகு கூட யாரும் அவனை மதிக்கல. யுத்தம் நடக்கிறதுக்கு வந்தா எலியாக்கி கேட்கிறான், உன் துணிகரை எங்களுக்கு தெரியாதா? நீ கொஞ்சம் ஆடா, அதை விட்டுட்டு வந்தியே. ஆனா அவன் எங்க கொண்டு போனான் தெரியுமா? 1 சாமுவேல் 17:54 பாருங்க. அவன் பெலிஸ்தியனுடைய தலையை எங்க கொண்டு போனான்? தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு நாள் இந்த நகரத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார், ஒரு நாள் என்ன ராஜாவாய் உயர்த்துவார். எனக்கு அன்பானவளே, நானோ கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். சங்கீதம் 31:14. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தனுடைய கைக்கும் நீங்களாக்கி தப்புவியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். தாவீதுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அதனாலதான் அவன் சொன்னாரு, எப்ப அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், ஏன் சித்தத்தின்படி என்ன செய்வான். ஆனா அவனுடைய நிலை நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. பிள்ளைனாலையும் சரி, அப்சலோம் துரத்துறான். 2 சாமுவேல் 15:30 வெறுங்காலோட ஏறி அழுது கொண்டே போனான், முகத்தை மூடிக்கொண்டு. சீமேயை சபிக்கிறான் 2 சாமுவேல் 16:5. அத்தனையும் ஒருத்தன் கேட்குறான், நான் அவனை போய் அடிக்கிட்டா, விடுப்பா, கர்த்தரை சபிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காரு. தூஷணைகளுக்கு கூட ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் அதை பார்த்து சொல்லும்போது ஆண்டவரே சொன்னாங்கல்ல, எங்கே நீர் தேவனுடைய குமாரனே, ஆனா இந்த சிலுவையிலிருந்து இறங்கி உடனே நான் வல்லமை இருந்துச்சு. இன்னைக்கு வல்லமைங்கிறாங்களே, வல்லமைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் எடுக்க வந்திருக்கேன், ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச உடனே கேமரா தூக்கிட்டு போனால் என்னை காதை பிடிச்சி சொல்லுவார், யோ உன்னை பிரசங்கத்துக்கு தான் கூப்பிட்டோம், கேமரா தூக்கிட்டு போகிறக்கா. கேமரா தூக்குறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு, ஆனால் அதிகாரம் உண்டா? கிடையாதுல்ல. அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கணும். தாவீதுக்கு அது தெரியும். எங்கே போனாலும் சரி, எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் கேட்பான். 1 சாமுவேல் 30:8 கேட்டான். என்ன கேட்டான்? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்றான். கர்த்தர் சொன்னார், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயினார். நம்பிக்கையோட போனா 19ஆம் வசனத்தில் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான், ஒன்று குறைவில்லாம திருப்பிக் கொண்டான். ஏன்னா அவனுடைய விளக்கை யார் தான் ஏற்றணும்னு நினைச்சவன்? எனது விளக்கை எரிய செய்தீர், எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை வழியாக்கினே, இருளை வழியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா
ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை எப்பவுமே பாருங்க, தாவீது தேவனை சார்ந்து வாழ்கிற அவனுக்கு என்னைக்கு பதில் உண்டு. அவனோடு இருந்து அவனுக்கு விடுதலையும் கொடுத்தான். அதனால்தான் தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் பதில் உண்டு, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். மறந்துடாதீங்க, தள்ளி விட்டாரு. ஏன் ஆண்டவர் எழுதின ஓமைகளே பாருங்க, லூக்கா 15:24 ஒரு தகப்பன் சொல்றான். என்ன வாசிக்க பாப்பா? லூக்கா 15:24 மிக அழகா நமக்கு ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கார். லூக்கா 15:24 என் குமாரனாகிய இவன் மரித்தான். செத்தே போயிட்டான்ட்டான். ஏன்னா அவன் போய் எதுக்கு போயிருந்தான்? எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டான். ஆனால் மறுபடி வந்தான். இவன் சொன்னான், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான், திரும்பவும் காணப்பட்டான். சரி என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஏன்னா காணாம போன மகன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்திருக்கான். செத்து போயிட்டான் கூட தகப்பாயிலிருந்து. ஆனால் திரும்பி கண்டுபிடிச்ச உடனே அவனை தள்ளி விட்டானா? இல்லை. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் ஐயா, எப்பேற்பட்ட தீமையை செஞ்சுட்டு வந்தாலும் கூட தீமையை பார்க்காதவர். நமக்கு சொல்லியிருக்கா, தீமை உனக்கு வராதுப்பான் இருக்கா. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாதுன்னு கேரண்டி கொடுத்தவர். ஆனால் அநேக நேரங்களில் நாம தேவனுடைய சித்தத்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கா? இன்னைக்கு எத்தனை இடங்களில் ரட்சிக்கப்படாத மக்கள், அவர்களுக்காக நாம் இன்றைக்கு ஒரு தாவீதை போல கொள்ளைட்டு போறான் உட்கார்ந்துருக்கல. கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணானோன்னு எல்லாரும் உன்னை குருடனும் சப்பானி தடுப்பாங்கன்னாலும் அவன் போய் அந்த கோலியாத்தினுடைய தலையை எங்கொண்டு தான் வச்சான். அது அந்த நாட்களில் எபூசியர் வசம் இருந்தது, எருசலேம். அங்கே கொண்டு வச்சான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை, ஒரு நாள் கர்த்தர் என்னை அபிஷேகித்தவர் உயர்த்துவார், என்னை நடத்தினவர் உயர்த்துவார். பாரம்ல, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா, தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி வல்லமையே வாருமே, தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி வல்லமையே வாருமே, பலவீனம் தீர்க்கும் பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, எல்லோ ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவர் தள்ளினார். யாரை தள்ளினார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களினாலும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே நாதஸ்வரங்கள் உன்னிடத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்,
தேவனுடைய பர்வதத்திலே பர்வதத்தில் உன்னை வைத்தேன். உன்னதமான அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் கொடுமை அதிகரித்து பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றபடிக்கு யாரை தள்ள மாட்டார். ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆனா தள்ளினார். ஏன் தள்ளினார்? ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. தேவனுக்கு சமமாக என் சிங்காசனத்தை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். கொடுமை அதிகரிச்சது. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தான். தேவனுக்கு சமமாவேன்னு சொன்னான்ல, அப்ப என்ன நடந்துச்சு? அங்கிருந்து தள்ளப்பட்டு விழுந்தான். தள்ளப்பட்ட கல்லானேன், செல்லாத காசானேன், உம்மை விட்டு தூர போன இளைய மகன் நான் தானே. கேளுமையா என் கதையை, கேளுமையா ஏசையா என் குறைய தீருமையா. அழகா சொன்னான். செல்லாத காசானம் தள்ளப்பட்டது காரணம் என்ன? அன்பை மறந்தான். தேவன் செய்த நன்மைகளை மறந்தான். அந்த அபிஷேகத்தை மறந்தான். தேவ கட்டளையை மறந்தான். ஆகையினால்தான் அவனை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினான். இன்றைக்கு சொல்லுவேன், எனக்கு அன்பான தொலைக்காட்சியில் பார்க்கிற மக்களே, அவரை விட்டு பிரிஞ்சு போய் ஒருத்தருமே இல்லாம தவிச்சவன கூட தள்ளல. 10 மாதம் சுமந்து பெற்றே தாயின் முகம் பார்க்கல, தோள் மேல தூக்கி வளர்த்து தந்தையின் முகம் மறக்கல. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எனக்கு யாரும் இல்லை, ஆறுதல் எனக்கு சொல்ல சொந்தம் இல்லை. கேளுமையா என் கதையை, கேளுமையா ஏசையா என் குறைய தீருமையா. இன்னைக்கு சொல்றேன், இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து செல்லாத காசாயிட்டனே, ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லையே, என்னை எல்லாரும் தள்ளிட்டேன்னு நினைக்கிறீங்களா? உன்னை அலங்கரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன்னை ஆறுதல் படுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் கண்ணீரை மாற்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு கதறுதலை கேட்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் வேதனைகளை அறிந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க ஒருவேளை ஆண்டவர் என்ன தள்ளுவாரோன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா தள்ளப்பட்ட உன்னையும் தேடி ஆறுதல் படுத்துகிறவர். ஏசாயா 50:12 படி, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர் என்று சொன்னவர் ஆறுதலை தருவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்றீங்களா?
தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரணும்னா 5000 ரூபா செலவு, ரெக்கார்டிங் 1000 ரூபா, 4000 ரூபா தொலைக்காட்சி கட்டணும். அது மட்டும் இல்லை, எங்கிட்ட இருக்குது 2 பேர் பார்வையற்ற சபை. இதில் ஒரு காணிக்க வர கரண்ட் பில்லு கட்டுறது கூட இருக்காது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஏன் அப்படி சபையை நடத்துகிறேன்? இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இவர்களும் நாளைக்கு எங்கே போயிடக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு போயிடக்கூடாது, தள்ளப்பட்ட கல்லாக இருந்துடக்கூடாது, செல்லாத காசாயிடக்கூடாது. இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் இந்த ஊழியத்தை கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சி தாங்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வேனில் கூட்டிகிட்டு வரக்கு விட்டு மாதம் 16000 ரூபா திருநெல்வேலி ஆலயத்துக்கு மட்டும். 2 ஆலயத்தில் சாப்பாடு கொடுக்காம நான் வெறும் ஆட்களை அனுப்புறதில்லை, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்காமல் அனுப்புறது கிடையாது. நீங்கள் இதற்கென்று உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் உதவலாம். கர்த்தர் ஒரு வேளை ஏவினா கட்டுமான பணிக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்கிட்ட கேட்டால் சொல்லிக்கிட்டே போவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை உதவணையா, நான் எப்படி உதவ எனக்கு தெரியலனீங்கன்னா, உங்கள் தொலைக்காட்சி முன்னாடி 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, ஐயா நாங்கள் கட்டுமான பணி கொடுக்கலாம், எங்களுக்கு பில் வைக்கணுமே, அதற்கும் வழி உண்டு. என்னிடத்தில் கேட்டால் உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருக்கட்டும், காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக நான் ரெக்கார்டிங்லேயோ ஒர்ஷிப்லேயோ அல்லது ஏதோ கூட்டங்களே இல்லாட்டா கட்டாயம் எடுத்து ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனை கள்ளனையும் தள்ளாத உம்முடைய அன்பு, யார் யார் இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிற நிலையில், மனைவியால் தள்ளப்பட்ட புருஷனோ, புருஷனால் கைவிடப்பட்ட மகனோ, அல்லது பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளோ, பிள்ளைகள் கைவிட்ட பெற்றோரோ, ஒரு நாள் தள்ளி விடுறதுக்கு நீர் அனுமதிக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவர்களையும் ஆறுதல் படுத்தும், அவருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும், விடுதலைத்தார். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே தன் காரியத்தை செய்ய தன் வீட்டில் இருந்து கிளம்பி போகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நியாயாதிபதிகள் 18:6 போங்கள், இந்த பிரயாணம் சமாதானத்தோடு போங்கள், இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்று சொன்னபடி ஒவ்வொரு பயணம் போகும்போது கர்த்தருடைய கரம் துணை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.